Good morning, students. I hope you all are fine. Yes. Did you finish your homework, all of you? Did you finish your homework? And did you finish your assignment? Last class we all discussed in practical programs. We all discussed the practical program. What are they? Graph salary and palindrome program. Okay. Just to recall it. Okay. Has include IO stream in header files. Yeah. Has include IO stream in header file. ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்புட்டு அவுட்புட் யூஸ் பண்ணணும்னா ஐஓ ஸ்ட்ரீம் ஹெடர் ஃபைல் கொடுக்கணும். ஓகே, எஸ் ஆர் நோ? ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி, ஜஸ்ட் ரீகால் இட். ஓகே, அதனால யூஸ் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட்டு ஹேஸ் இன்க்ளூட் ஐஓ மேனிப்புலேட். IOMANI. இட் இஸ் யூஸ்டு ஃபார், இட் மீன்ஸ் மேனிப்புலேட். இது வந்து ஷார்ட்டாக IOMANI சொல்கிறோம். இது எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ரோக்ராமில் காலம் பிட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ZW அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ZW எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா யூ ஷுட் யூஸ் ஒன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் IO மேனிப்புலேட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் யூஸ்டு காலம் பிட் கொடுக்கறதுக்கு. ZW எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா காலம் பிட் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுறோம்? ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? Next, using namespace standard. Using namespace standard used for variable declaration. Using namespace standard is used for variable declaration. Just listen. If you have written already, yes. Just see the programs. Okay. Just நம்ம இப்போ என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம்? Recall தான் பண்ணிட்டு இருக்கோம். After we should discuss another one program. Okay. Same name we can different easily. Okay ma? In this program we did not declare. Okay, in the program la நம்ம everybody look at your first program. In the program la நம்ம different எந்த variable declaration பண்ணல. நார்மலா in C++ ல எப்படி டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம்லயும் we declared. Okay, same name we can different easily. Okay, normal எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? Next in you are already studied for Bharathasan University இல்லையா? அதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? சிலையும் C++ சம்டைம்ஸ் வாய்ட் மெயினும் டிக்ளேர் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் என்னது இன்ட் மெயின் இருக்கும். நீ வாய்ட் மெயின் கொடுத்தாலும் ஓகே, இன்ட் மெயின் கொடுத்தாலும் ஓகே. ஓகே, திஸ் இஸ் ஆர் ரூல்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆர் ரூல்ஸ். வாய்ட் மெயின் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ட் மெயின் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட்ஸ் கம்பைலருக்கு இது தான் என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுது. ஓகே, இன்மைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மீன்ஸ் கம்பைலருக்கு இது தான் என்னது ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ப்ரோக்ராம்னு சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பனிங் பிரேஸ். இது வந்து திஸ் இஸ் த லாங்குவேஜ் சின்டாக்ஸ். ஓகே, இதெல்லாம் என்னது ப்ரொசீஜர். இதுக்கு என்னதுக்கு ஐஓ ஸ்ட்ரீம்னா ஹெடர் ஃபைல். இது மேனிப்புலேட் இதுக்கு யூஸ் பண்ணோம், விட்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ZW ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாம் இந்த கிராஸ் சாலரிக்கு உள்ளக்குள்ளே வர்றது தான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? யூ நோ ஆல்ரெடி. ஓகே, ஜஸ்ட் நம்ம என்னெல்லாம் இந்த ப்ரோக்ராம்லாம் படிக்கிறோன்னு ரீகால் தான் பண்ணுறோம். ஓகே, ஆஃப்டர் தேட் வி ஷுட் சி அனதர் ஒன் ப்ரோக்ராம். ஓகேவாங்க? நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் பிரேஸ். ஓகே, we can't change next variable declaration step. Here they are declare 4 variables. Yes or no? Look at your note, all of you. Basic, grass, DA, HR. இந்த நேமை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு கொடுத்துறது தான் இது ஒரு வேரியபிள் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். Here totally how many variables declare? 4 variables. Okay, 4 what are they? Basic, grass, DA and HR. Okay, இதோட டேட்டா டைப் வந்து float. இதோட டேட்டா டைப் என்ன? float இல்லையா? Here என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம்? float அப்படி basic, grass and DA, HR யூஸ் பண்ணிக்கோ இல்லையா? that means open curly braces. very fast statement வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும்னா அதை டிக்ளேர் பண்ணும். நெக்ஸ்ட் சி அவுட் மீன்ஸ் திஸ் இஸ் அன் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். யூ நோ ஆல்ரெடி கிளியர்லி. ஐ திங்க் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா சி அவுட்குள்ளே சி அவுட்டுங்கிற கீவேர்டு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். enter basic salary of an employee. ஓகே, இது வந்து என்ன ஒரு மெசேஜ்? இது வந்து ஸ்ட்ரிங்காக
கொடுக்கணும். ஓகே, சி அவுட்ல டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு என்ன வரும், we get output இல்லையா. நெக்ஸ்ட் டபுள் குவாட் ஸ்டேட்மெண்ட். Next you should give semicolon. Okay, suppose you did not give the semicolon means error. Okay, that is the in semicolon colon is called the expression. அதுக்கு நம்ம இப்போ குக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் முடிச்சுட்டு நம்ம சால்ட்டு போடாமல் இருந்துச்சுன்னா அந்த குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக இருக்குமா, அது நல்லா இருக்காதுல்ல. அது மாதிரி தான் இந்த இதுக்கு எல்லாம் பண்ணிவிட்டு நீ அவுட்புட் கொடுக்கும்போது என்ன செய்யணும், மஸ்ட் யூ ஷுட் கிவ் செமிகோலன் கோலன் டபுள் கொட்டேஷன் எல்லாம் நம்ம ஃபர்தராக என்னெல்லாம் மூவ் பண்ணுறோமோ கொடுத்துட்டு வரணும். ஓகேவா. அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பிரிண்ட் ஆகும்னா, என்டர் பேசிக் சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் சீன் மீன்ஸ் திஸ் இஸ் கால்டு இன்புட் ஸ்டேட்மெண்ட். யூ நோ கிளியர்லி இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலான்னா பார்த்தா சீக்கிரம் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணலாம். இதில் என்னது இருக்குது, சி அவுட்னா அவுட்புட் ஸ்டேட்மெண்ட், சீன் மீன்ஸ் இன்புட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, சி அவுட் சிம்பிளாக கொடுக்கணும்னா லாங்குவேஜ் சின்டாக்ஸ் மூலியமாக கொடுக்கணும். இதில் எந்த வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோமோ பேசிக்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டில் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, வி ஆல்ரெடி டிக்ளேர் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் சி அவுட் ஸ்டேட்மெண்ட் எஸ் ஆர் நோ. இது ஆல்ரெடி எஸ் ஆர் நோடே. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து சேலரி கொடுக்கலாம். ஓகே, அவுட்புட் என்டர் பேசிக் சேலரி ஆஃப் அன் எம்ப்ளாயி பிரிண்ட் பேசிக் சீன் கொடுத்துருந்தோம்ல. நோ வி வில் கிவ் 25,000 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்னா, நவ் 25,000 கொடுக்குறோம். பேசிக் 25,000 what is that less than 25,000 செக் பண்ணோம். பேசிக் வந்து எப்படி 25,000 செக் பண்ணோம். இஃப் கண்டிஷன் வந்து என்ன ஆகிடும்னா ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே, ஃபால்ஸ் ஆகிட்டு நமக்கு ட்ரூ ஆகிற வரைக்கும் நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆஃப்டர் அது என்ன செய்யும், அகெயின் தே ஹாவ் டு செக். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் இருந்து வெளியே வரும். இஃப் த கண்டிஷன் ஃபால்ஸ் தே கம் வித் எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எல்ஸ் இஃப்ல வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். பேசிக் கிரேட்டர் than or equal to 25 பார்க்கும். நம்ம ஆல்ரெடி எவ்வளோ கெட் பண்ணியிருக்கோம், 25,000 கெட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அது ஈக்குவலாக இருக்கலாம், ஈக்குவலாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் தெனாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இங்கே என்னதான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஹியர் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே, மீன் எல்ஸ் இஃப் பாடிக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸ் இஃப் பாடி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, அந்த 2 statements will be executed. We get what are we get, நம்ம என்ன நம்ம வாங்குவோம், 22,500 இல்லையா. நெக்ஸ்ட் ஹெச்ஆர் செக் பண்ணோம். பேசிக் இதில் என்ன கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, அவுட்புட்டில் ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் வந்து 6,215 வரும். ஹியர் எல்ஸ் லூப்ஸ் கம்ப்ளீட் ஆன ஒரு complete. Here what is the else if complete ஆன பிறகு here else if control வருது. ஓகே, நெக்ஸ்ட் else if கீழே நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அங்கே கண்ட்ரோல் வரும். ஓகே, across basic plus HRA plus DA. பேசிக்கில் இருக்கிறது 25,000. ஓகே, we already know DA வந்து 22,500 இல்லையா. HR வந்து எவ்வளோ, 6,250. இது 3 வேல்யூ அப்படியே 3 வேல்யூ ஆட் பண்ணி we get 53,750 வந்து இதில் ஸ்டோர் ஆகணும், க்ராஸில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு ZW ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வித் 25ங்கிற ஸ்பேஸ் விடும். நார்மலி லெஃப்ட் சைட் தான் பிரிண்ட் ஆகும். ஹியர் 25 கேரக்டர் ஸ்பேஸ் விடணும். அதுக்காக 25 கொடுத்துருக்காங்க. பேசிக் பே வந்து பிரிண்ட் ஆகும். நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதுக்கு என்னது பேசிக் பே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பாலிண்டோனா ரிவர்ஸ் ஆர்டர் இல்லையா. பாலிண்டோனா என்ன, ரிவர்ஸ் ஆர்டர். பாலிண்டோ மீன்ஸ் ரிவர்ஸ் ஆர்டர். ஒரு நம்பர் இருக்குன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுனா we get சேம் நம்பர். ஓகேவா. எக்ஸாம்பிள் 1 to 1.
இதை அப்படியே பண்ணாலும் 1 to 1 தான் வரும். ஓகே, this is the palindrome or not palindrome. ஒரு நம்பரை ஒரிஜினல் ஃபார்ம் ரிவர்ஸ் ஃபார்ம் டூ நம்பராக இருந்துச்சுன்னா அது என்னது, அது நேம் என்ன, பாலிண்ட்ரோம். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் இன்புட் கொடுக்க போகிறோம், அந்த நம்பரை வந்து பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, you know very well about that. What has included header files, has included header file using namespace standards. You know already. In minus is starting point of our program. Next we should give opening brace, that is called the language syntax. Next line variable declaration. Yes, here we should use the 4 variable. What are they? N equal to num, digit, rev. Rev means reverse equal to 0. Reverse equal to 0. இது என்ன assume பண்ணிருக்கோம், 0 னு assume பண்ணிட்டோம். ஓகேவா? இந்த என்ன data type யூஸ் பண்றோம்? Here which data type we are used? 0. Okay, integer first cout la enter positive number. So output la first என்ன print ஆகும்னா entire positive number தான் print ஆகும். நம்ம first cout la என்ன value, அது double quotation குள்ள என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது இங்கே ஃபஸ்ட்டு coutக்கு லெஸ் தென் சிம்பிள் கொடுப்போம், அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுப்போம். இதெல்லாம் என்னது ரூல்ஸ், இதெல்லாம் நீ கொடுக்காம இருந்துச்சுன்னா அதான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பண்ணும்போது என்னெல்லாம் தேவையோ நம்ம சும்மா சாம்பார் வைக்கிறோன்னா சும்மா பருப்பு மட்டும் போச்சுன்னா பருப்பு தண்ணி வச்சா நமக்கு சாம்பார் ஆகிடுமா? இல்லை, தே நீட் சம் இன்க்ரீடியன்ஸ். எஸ், அதெல்லாம் போட்டால் தான் நமக்கு என்னது குக்கிங் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். Did you understand what I am saying? We should give our program la first input வந்து 1 to positive number நமக்கு கொடுத்திருக்கோம். what we are giving, என்ன கொடுக்க போறோம், 1 2 3 4 னு கொடுத்தா நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? this is not a palindrome. இது என்னது, இது நமக்கு ரிவர்ஸ்லாம் எப்படி வரும்? 4 3 2 1. this is a palindrome? not, this is not palindrome. Did you understand what I am saying guys? நான் சொல்றது புரியுதா? நம்பரில் ஆல்ரெடி இருக்க வேல்யூ வந்து 1 2 3 4னு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி தென் while 1 2 3 செக் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு என்னென்ன மீனிங், ட்ரூன்னு மீனிங்ஸ் ட்ரூ. ஆட்டோமேட்டிக்காக பாடி லூப்புக்குள்ளே ஸ்டேட்மெண்ட் வரும், அதாவது n வந்து 0 ஆகணும்னா ஃபால்ஸ் ஆகும். while கண்டினியூவாக 0வை தவிர எது இருந்தாலும் while ட்ரூனா the meaning so 1 2 3 4 இருக்கு. next they have to check next one. அப்படி செக் பண்ணி நமக்கு மாடலர் இருக்கா, அது ஃபர்ஸ்ட் கால்குலேஷன் முடிச்சு நமக்கு என்னது பாலிண்ட்ரோம் ப்ரோக்ராம் முடிக்கு. ஓகே ஓகே, ஜஸ்ட் 2 minutes. ஓகே, did you studied the 2 program? படிச்சு ரைட் பண்ணியா? படிச்சு ரைட் பண்ணீங்களாடா? ஓகே, ஐ வில் கிவ் 1 more minute. ஒரு 2 minutes என்னெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஓகே, are you seeing? பார்க்குறீங்களா? are you seeing guys?
Okay, shall we move? Okay guys, listen. Now we are going to discuss about number conversation. Now we are going to discuss about number conversation. In number conversation, you have some idea. Okay, you have some idea. Yes or no? We already discussed in second chapter number system. What are the number system? 4 types of number system. என்ன number system la சொல்லுங்க பார்க்கலாம். Anyone say? Binary, decimal, hexadecimal and octal இல்லையா? Look at this program. Okay, number conversation. This program is number conversation. This is your practical program 4. Okay, using do while loop, create the following menu based C++ program. Okay, convert your decimal to binary number. Convert your decimal to binary number. Convert binary number to decimal number. First என்னவா convert பண்ணோம்? decimal number ல இருந்து binary number convert பண்ணோம். Next binary to decimal convert பண்ணோம். Next exit. Okay, depending on the choice, accept the value and display the result. The program should continue till the user select the third option. Okay, third option is what? Exit. Yes or no? Okay, look at this. The coding and program is same. Okay, same meaning. Okay, coding and program is same meaning only. Okay, program coding என்னதா same தான். Has include iostream means header files. Okay, yes or no? நம்ம first ரெண்டு ப்ரோக்ராம்லயே header file னா என்னன்னு பார்த்தா கிளியரா பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம்னா அதுக்கு என்ன தேவை? header file தேவை இல்லையா? Has include iostream. Okay, in C++ what we are given? Has include iostream.h. But they C++ you should give only has include iostream. Okay, this is the difference between normal C++ and Dev C++. Okay, if you have system, okay, உன்கிட்ட lab இருந்துச்சுன்னா you should download Dev C++ app, then install. You should do your practical program. If you download your practical book, did you get the second volume book? Did you get the second volume book, guys? Okay, next has include CMath. Okay, இந்த ப்ரோக்ராம்ல பவர் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன யூஸ் பண்றோம்? POW அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். அதனால நம்ம என்ன யூஸ் பண்றோம்? CMath. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? POW அப்படிங்கற யூஸ் பண்றதுக்கு நம்ம இங்க என்ன ஹெடர் ஃபைலா யூஸ் பண்ணிருக்கோம்? CMath அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, so this math function அதனால header file யூஸ் பண்றோம். Using namespace standard. Using namespace std we know already. Next int main. After you should give opening curly braces. Opening curly braces. That means int main பொறுத்த வரைக்கும் இல்லனா void main கொடு எது I already explain. ப்ரோக்ராம்ல 0 ன்னு கொடுத்திருக்கோம். int main வச்சிருக்கோம். void main கொடுத்த அது கிடைக்க. void main கொடுத்ததுனா இது என்ன கிடைக்கும்? ஓகே, void main கொடுத்துச்சுனா int main கொடுக்கிறதுக்கு அவசியம் இல்லை. you should give any one. நம்ம ஏதாவது ஒன்னு கொடுத்துச்சுனா போதும். ஓகேவா? next statement also variable declaration, one of the integer type. Okay, one of the integer type, another one long. Okay, let's see the program. First இதெல்லாம் நம்ம முடிச்சாச்சு இல்லையா? first has include iostream முடிச்சாச்சு. and next has include CMath எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தாச்சு. இங்க PW அப்படினு ஒன்னு யூஸ் பண்றோம். அதுக்காண்டி என்ன யூஸ் பண்றோம்? CMath அப்படிங்கற header file யூஸ் பண்றோம். ஓகே,
நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம்னா int main, நம்ம int main கொடுக்கலாம், void main கொடுக்கலாம். ஓகே, int main void main கொடுக்க வேண்டாம். void main கொடுத்துச்சுன்னா நீ int main கொடுக்க வேண்டாம், ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். அது இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக என்ன மூவ் பண்ணுவோம், ஓப்பனிங் கர்லி ப்ரேசஸ் யூஸ் பண்ணுவோமா. ஆஃப்டர் தேட் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் டிக்ளரேஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ குக்லாம் பண்ண போகிறோம்னா வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தேவை, ஓகே நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம்னா நமக்கு என்னெல்லாம் தேவை, இவ்வளோ மணி தேவை அப்படின்னு நம்ம பர்ஸில் வச்சுப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அதை நம்ம டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து ஷாப்பிங்க்கு போகிற உன் வீட்டிலேருந்து நீ என்ன பண்ணுவா, ஒன் பிளேஸ்க்கு போவா, அதுக்கப்புறம் இங்கே போகிறோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், டிக்ளேர் பண்ணுவோம், டிக்ளரேஷன் பார்ட்னு சொல்லுவோம். அது இந்த ப்ரோக்ராம்லேயும் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு நம்ம என்ன செய்யணும், டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா. Did you understand guys? இங்க டிக்ளரேஷன் பார்ட் என்ன, இங்க என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ங்கிற டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். DEC DI temp CH. ஓகே, DEC I temp CH யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, one long int. You remember how many variable used, அதோடைய data type என்னன்னு பார்த்திருக்கோம். Okay, here int long, here 5 variables. Okay, long intல வந்து ஒரே ஒரு variable pin, long அதிகமா யூஸ் பண்ணுவோம். here 5 variable வந்து integer variable pin long int. next you remember, நம்ம எப்போதுமே remember பண்ணி வச்சுக்கிறது என்ன variable, DEC DI temp CH. No conversion. Okay, no conversions. Okay, here no conversion. program na நம்ம என்ன ஃபீல் பண்ணனும், இந்த ப்ரோக்ராம்ல இந்த ப்ரோக்ராம் நமக்கு என்ன யூஸ் இருக்கு, நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் do கொடுத்திருக்காங்க. starting point while வந்து எங்க முடியுது, so you should hear the program. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எங்க பண்ணிருக்கோம்னா do கொடுத்திருக்கோம். doங்கற ஒரு லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க பண்ண போறோம். ஓகே, we are study, we have totally 3 loops. ஓகே, நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம கிட்ட எவ்வளவு லூப் இருக்குன்னா 3 லூப்ஸ் இருக்கு. என்ன லூப்ஸ்லாம் இருக்குன்னா for loop இருக்கு, while loop இருக்கு, do while loop இருக்கு. ஓகே, for loop இருக்கு, while loop இருக்கு, do while loop இருக்கு. நம்ம doங்கற லூப் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் doக்கு syntax என்னன்னு we should study in the next volume. ஓகே, doங்கனா ஒரு இத லூப் போட்டுச்சு, லூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம என்ன கொடுக்கணும், ஒரு ஓப்பனிங் கர்லி பிரேசஸ் கொடுக்கணும். நீ என்ன கொடுக்கணும், must you should give ஓப்பனிங் கர்லி பிரேசஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் இங்க என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம்னு பார்ப்போம். இங்க நம்ம இந்த பண்ணியாச்சு, அதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க நம்ம என்னது ஓப்பனிங், இதுக்கு நம்ம என்ன செய்யணும், இதுக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். என்ன டிக்ளேர் பண்றோம், DEC BIN, DEC equal to DEC னா decimal equal to binary equal to decimal, D equal to I equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா here cout, you know very well. ஓகே, coutல கொடுக்கறதா நமக்கு என்னது அவுட்புட்டா வரும் இல்லையா. இங்க டபுள் கொட்டேஷன் போட்டு என்ன NN மெனு. ஓகே, do பாடிக்குள்ள இருக்க ஸ்டேட்மென்ட் எக்ஸிக்யூட் ஆகும். here two ஸ்டேட்மென்ட் கண்டிஷன் ட்ரூவா இருக்கும், true கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் if the condition false means அப்படியே do whileக்கு கீழ ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்குல்ல, do whileக்கு கீழ ஒரு ஸ்டேட்மென்ட் இருக்குல்ல, அந்த 3யும் எக்ஸிக்யூட் ஆகும். சோ இதுதான் do while ஸ்டேட்மென்ட். நெக்ஸ்ட் I will say again, DEC equal to bin equal to D equal to I equal to 0. here 4 variable. first வந்து 0 அசைன் பண்ணிருக்காங்க, DEC BIN and DI எல்லாருக்குமே இது என்னதான் 0 தான் அசைன் பண்ணிருக்காங்க. சோ இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எல்லாத்துக்கும் 0 கொடுக்கணும். here 4 variable கொடுக்கிறோம். ஓகே, டெம்புக்கு வந்து அசைன் பண்ணுவோம்.
சிஹெச்சுக்கு இனிமேல் இன்புட் வரும். டெம்புக்கு வந்து another variable assign பண்ணுவோம். ஸோ no need. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். இதில் 3 ஸ்டேட்மெண்ட் here. டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல். எக்ஸிட் இது இந்த மூணுமே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒன் பை ஒன்னா இங்கே ஸ்லாஷில் முடிகிற பிளேஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸிட் முடிக்கிற பிளேஸில் ஸ்லாஷ் என் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்லாஷ் என் கொடுக்கும்போது ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் ஆகி வரும். ஓகே, கீழே என் கொடுத்துருப்பாங்க. டூ லைன் அந்த ஸ்லாஷ் என் எதுக்கு கொடுக்குறோன்னா நமக்கு அது 2 லைன்ஸ் தள்ளி வரணும். அதுக்காண்டி தான் நம்ம என்ன கொடுக்குறோம், ஸ்லாஷ் என். நெக்ஸ்ட் 2T எடுத்து கொடுத்துக்கணும்னா டோட்டலி 16 கேரக்டர் இருக்குது, லெஃப்டில் இருந்து வரணும்னு. ஸோ இந்த ஸ்லாஷ் டி கொடுக்குறோம். ஸோ தீஸ் ப்ரோக்ராம் ஹியர் இந்த மெனுவில் இருந்து பிரிண்ட் ஆகும். எங்கே இருந்து பிரிண்ட் ஆகும்? வி நீட் சம் பிளேசஸ் 2D கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் cout ஸ்டேட்மெண்ட் என்டர் யுவர் சாய்ஸ். ஸோ என்டர் யுவர் சாய்ஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு உங்களுக்கு யூ நோ இட். ஓகே, ஹியர் என்டர் யுவர் சாய்ஸ் பிரிண்ட் ஆகும். ஒன் பை ஒன்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, ஹியர் இன்புட் ஒன்று தராங்க. என்டர் யுவர் சாய்ஸ் சீனில் இன்புட் தராங்க. ஓகே, என்டர் யுவர் சாய்ஸ் இன்புட் என்னது 1 2 3. நெக்ஸ்ட்டு அந்த இது பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு எங்கே கொடுத்துருக்காதுன்னு என்னென்னு அதையே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சிஹெச்சில் வந்து 1 இருக்கதா என்ன மீன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் சிஹெச், இதுக்கு என்னது 1 போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு கேஸ் 1 கேஸ் 2 அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஹியர் கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2ன்னு கொடுத்தா கேஸ் 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை 4 5 அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஹியர் டிஃபால்ட் கொடுத்துருக்காங்க. ஹியர் டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும் எப்போ நம்ம ஒரு ஒன்று கொடுக்குறோமோ. கேஸ் 1 1 கொடுத்துச்சுன்னா என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆகும். 2 கொடுத்துச்சுன்னா கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, லைக் தட். அதில் டிசிக்கு இன்புட் தர போகிறோம். ஓகே, அதில் என்ன கொடுக்க போகிறோம்? டிசிக்கு இன்புட் கொடுக்க போகிறோம். 1 ஆல்ரெடி டோல்டு இல்லையா, டிசி இன்புட் தர போகிறோம் இல்லையா. டிசிக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? டிசியில் 23 இருக்கிறத மாதிரி அசியூம் பண்ணுறோம். ஸோ we should for step 1 டிசியில் 23 இருக்கிற மாதிரி என்ன செய்ய போகிறோம்? கொடுக்க போகிறோம். ஓகேவா, நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்? அசியூம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு they have to check first case what cout enter your decimal number. நெக்ஸ்ட் அதுக்கு என்னது? இது நம்ம டெசிமல் தானே. அவுட்புட் என்னது? இதுக்கு அவுட்புட் என்னது? enter your decimal நம்பரும் வரும். நெக்ஸ்ட் டிசி பை 2. நெக்ஸ்ட்டு இங்கு i ப்ளஸ் ப்ளஸ்னா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, i ப்ளஸ் ப்ளஸ்னா என்னது? இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, i plus plusனா என்னது? இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகேவா, இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட் வில் கம். ஓகே, okay guys, first you should write I'm sorry, I'm explain fully for one slide. நான் இது என்னது ஒரு ஸ்லைடில் வச்சு மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண? First you should write this program. Okay, if you have doubt mean நமக்கு ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகும்ல, ப்ராக்டிக்கல் ஸ்கூல் ஓப்பன் ஆனால் நம்ம ப்ராக்டிக்கல், நமக்கு தியரி நாலேஜை விட நமக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப வேணும். வளவளன்னு படிக்கிறதுக்கு நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது. ஓகேவா, நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். நம்ம ப்ராக்டிக்கல் நம்ம லேபில் போய் நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க ஒர்க் அவுட் பண்ண தான் நமக்கு என்ன ஆகும்? நம்ம ஒரு நல்ல ப்ரோக்ராமராக ஆகலாம். ஓகேவா,
Okay, right, all of you? Okay, shall we move? Have you written, all of you? Have you written? Shall we move, guys? Move பண்ணலாமாடா? Okay. Next class also, we should discuss the same topic, okay? The same program, okay வா? next class நாம என்னதான் பண்ண போறோம்? இந்த same program தான் என்ன பண்ண போறோம்? discuss பண்ண போறோம், okay வா? next class நாம என்ன பண்ண போறோம்? இந்த same program தான் discuss பண்ண போறோம், okay? ஒரு program 2 times discuss பண்ணாச்சா நமக்கு என்ன ஆகும்? understand ஆகும். உனக்கு நல்லா understand ஆகும். நீ just you should try this program, okay? Your homework is you should make which lesson you want to make? Third lesson make பண்றியா? Third lessonல நீ என்ன பண்ணு? ஒரு 10 fill-ups make பண்ணி எனக்கு write பண்ணி அனுப்பணும், ஓகேவா? ஓகேவா? Third lessonல you should make 10 fill-ups, okay? Okay வாடா? The same program next class also we should discuss, okay? Okay guys? Same program we should discuss, okay? Have written all of you? Okay, did you understand what I'm saying? Okay, next class we discuss the output and remaining topic, okay?